வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் பானு. நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு சிம்பிளா ஒரு வெள்ளரிக்காய் சம்பல் தான் செய்யப் போறேன். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலட். இப்ப தான் நீங்க எங்களுடைய சேனல முதல் தடவையா பார்க்குற நீங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். வாங்க இந்த சாலட் எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். முதல் நான் இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் கழுவி எடுத்திருக்கிறேன். சுத்தமா கழுவி எடுக்க வேணும். வெள்ளரிக்காய் சாப்பிட்றது நல்லது. நாங்க வெயில் காலங்கள்ல சாப்பிட்றது தான் மிகவும் நல்லது. வெள்ளரிக்காவுல நீர்ச்சத்துக்கள் அதிகமா இருக்குது. வெள்ளரிக்காவ நாங்க பச்சையா காலை உணவுக்காகவும் சாப்பிடலாம். வெள்ளரிக்காவ நாங்க கழுவி எடுத்துட்டு, அத நாங்க அ டிஷ்யூல நாங்க துடைச்செடுக்க வேணும். என்னன்னு சொன்னா ஈரத்தன்மை இருந்தா வழுவழுப்பா இருக்கும். அதுக்கு பிறகு நான் இந்த வெள்ளரிக்காவ சின்ன சின்ன மெல்லிசா நான் வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்க. சலாட்டுக்கு ஏத்த மாதிரி மெல்லிசா நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். இந்த மாரி ஒரு தடவை இந்த சாலட் நீங்க செய்து குடுத்து பாருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுக்கு நல்ல ஒரு அ டேஸ்ட் இருக்குது. வெங்காயம் பட் வெ வெங்காயமும் 1 வெட்டி எடுத்திருக்கிறேன். லெமன், வெள்ளரிக்கா. இத நாங்க ஒரு டிஷ்ஷுக்குள்ள மாத்துவோம். டிஷ்ஷில எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் இந்த சாலட்ட எப்படி செய்றதுன்ட்டு பாருங்க. யோகர்ட் அல்ல தயிர் சேர்க்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள், காரத்துக்கு சில்லி 1 டீஸ்பூன் சில்லி. இத நாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்க மிக்ஸ் பண்ண வேணும். லெமன் ஜூஸும் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதோட கொஞ்சம் நாங்க ஒலிவ் ஆயில் எண்ணெயும் நாங்க கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு நாங்க இந்த வெட்டி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய நாங்க அதனோட சேர்க்க வேணும். வெள்ளரிக்காய், ஆ வெங்காயம் அதெல்லாம் அந்த தயிர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு நாங்க கொஞ்சம் உப்பும் சேர்க்க வேணும். லேசா கொஞ்சம் உப்பும் நாங்க சேர்க்க வேணும். சேர்த்து நல்லா நாங்க மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாலட்டுக்கு கொஞ்சம் மாதுளம்பழம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மாதுளம்பழமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்றேன். நல்லா இருக்கும். ஏனென்றால் லேசா சில்லி சேர்த்துருக்கிறது தானே, அப்பைக்குள்ள இந்த சாலட்டில மாதுளம்பழம் கடிபடும்போது அதுவும் ஒரு சுவையா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான சாலட் நாங்க பகல் உணவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்க. ஒரு சிம்பிளான சாலட். ஒரு 5 நிமிஷத்திலேயே நாங்க செய்தெடுக்கலாம். இப்போ நான் சாலட் செய்துட்டேன். அதை நான் செய்துட்டு ஒரு டிஷ்ஷுக்கு நான் மாத்துறேன். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. இன்னொரு தடவையும் செய்து சாப்பிட தோணும். ஒரு நல்ல டேஸ்ட் இந்த சாலட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பாருங்க. இத நாங்க இப்ப வெள்ளை ரைஸுக்கு, பிரியாணி ரைஸுக்கு இப்படி சாலட் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு வச்சு சாப்பிடலாம் நாங்க பிரியாணிக்கு. ஆனா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டாங்கன்டா, கண்டிப்பா இன்னொரு தடவையும் இந்த சாலட் செய்து சாப்பிடுவாங்க. அவ்வளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். என்னென்னா யோகர்ட் சேர்த்திருக்கபடியே ஒரு க்ரீமியான வெள்ளரிக்காய் சாலட். மாதுளம்பழமும் சேர்த்திருக்கேன் தானே. மாதுளம்பழம் சாப்பிட்றதும் ஹெல்த்தி. மாதுளம்பழத்தில நிறைய சத்துக்கள் இருக்குது. நாங்க மாதுளம்பழம், வெள்ளரிக்காய் இப்படி சாப்பிட்றதுனால ஒரு ஆரோக்கியமான ஒரு சாலட் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நண்பர்களே, நீங்க எங்களோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். வீடியோஸ் பார்க்குற, லைக் பண்ற, கமெண்ட் பண்ற, சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி.